வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலையே கப் கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இதில் அரை கப் அளவுக்கு நாம் தயிர் சேர்த்துருக்கோம். 1/4 கப் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கோம். கூடவே அரை கப்பு சுகர் எடுத்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இதுக்கு மேலே நாம் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே டேஸ்ட்டுக்காக 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இவ்வளோத்தையும் நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடால ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் இது கூடால கொஞ்சம் போல் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இது டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி நான் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம். லெவல் ஆக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் 3 காஃபி கப் எடுத்திருக்கேன். இது நம்ம 1 டைம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். காஃபி கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம இந்த பேட்டரை விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 கப்லேயே விட்டாச்சு. நல்லா தட்டி கொடுத்துக்கணும். ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ரிமூவ் ஆகும்.
இப்போ இது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கப்பை அடுக்கி வச்சிடலாம். இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பொவ்வி வந்திருக்கு. இதில் மேலே நம்ம வந்து கொஞ்சம் போல் டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா இது வந்து உள்ளே அமுங்கி போயிடும். அதனால் 10 மினிட்ஸ் கழித்து இதுக்கு மேலே போட்டிருக்கோம். கொஞ்சம் போல் நட்ஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சு இன்னும் ஒரு 10 or 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது 30 நிமிஷம் ஆயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து சூப்பராக பொவ்வி அழகாக இருக்குது. இதை ஒரு டூத் பிக் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, அழகாக வந்திருக்கு. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை கமத்தி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.